வெறும் வெத்தலையும் ஒரு வளையமா இருக்கிற குச்சியை மட்டுமே உள்ள மடிச்சு வச்ச ஒரு அலுமினிய தகடு எப்படி இவ்வளோ வெப்பத்தை கொடுத்துச்சு? இந்த சஞ்சீவி வேர் எப்படி நீரை எதிர்த்து போகுது? இந்த சஞ்சீவி புல் ஏன் சுத்துது தண்ணி பட்டதுக்கு அப்புறம்? இறந்து போய் கிடந்த இந்த மீன் எப்படி இந்த வேர் பட்டதுக்கு அப்புறம் உயிர் பெற்று வந்துச்சு? இந்த மாதிரி சமூக வலைதளங்களை சுத்திட்டு இருக்கிற நிறைய காணொலிகளோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றதான் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த அலுமினிய தகடு எப்படி சூடாச்சுன்னு பார்ப்போம். இந்த காணொலியில் அந்த அலுமினிய தகட்டை ஒரு தண்ணி மாதிரியான ஒரு பொருளால் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு வெத்தலையை வச்சு அந்த வெத்தலைக்கு மேலே நீட்டாகவும் 2 சைடில் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு குச்சி மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே மடித்து மூடிட்டு ஒரு பெண்மணியோட கையில் கொடுக்குறாங்க. அந்த காணொலியை பதிவிட்டிருந்தவங்க இந்த மாதிரி செஞ்சும்போது என் கையில் அவ்வளோ வெப்பத்தை உணர முடிஞ்சு, 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பம் போயிருக்கும் போல, எப்படி இது இவ்வளோ சூடாக இருந்துச்சு நல்லா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெப்பம் 100 டிகிரியும் தாண்டிடுச்சு, பயங்கர சூடுன்னு வச்சுக்கோங்க. நெருப்புல கை வச்சா சூடும்ல, அந்த மாதிரி சூடு என் ஹஸ்பண்டால தாங்க முடியல, என்னாலையும் தாங்க முடியல. எல்லாரும் செக் பண்ண ஆரம்பிச்சோம், என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. இது எப்படி இவ்வளவு வெப்பத்தை உருவாக்குச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் அதுக்குள்ள என்னென்னலாம் பொருட்கள் வச்சாங்கன்றதை தெரிஞ்சுப்போம். முதல்ல வெத்தலை வச்சாங்க, அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சு, அது 2 வளையம் உள்ள ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு பேரு ஹியூகோனியா மிஸ்டாக்ஸ் அப்படின்ற ஒரு தாவர வகை. அந்த தாவரம் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கு. ரொம்ப உயரம் குறைவா இருக்கக்கூடிய மலைகள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இந்த தாவரம் இருக்கக்கூடியது. அது ஒரு ஆரஞ்சு கலர்ல சின்னதா பூ பூக்கும், ஆரஞ்சு கலர்ல பழம் வைக்கும். அந்த பழம் குட்டி குட்டியா கருவேப்பிலை பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஹியூகோனியா மிஸ்டாக்ஸ் அப்படின்ற பேரு. இது லத்தீன் சொல் வழக்கு. லத்தீன் சொல்லேருந்து வந்ததுதான் நம்ம ஹியூகோனியா மிஸ்டாக்ன்ற பேரு. ஏன் அந்த மிஸ்டாக்ன்ற பேர் வச்சிருக்க அப்படின்னா, மிஸ்டாக் அப்படின்னா நமக்கு தெரியும் மீசை முறுக்கிட்டு இருக்க மாதிரி இது முறுக்கிட்டு இருக்கனால மிஸ்டாக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை அதை சேர்த்து ஹியூகோனியா மிஸ்டாக்ஸ் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. இந்த செடியை தமிழ்ல மோதிர கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. சில மூலிகைகளாகவும் இதை பயன்படுத்த தான் செய்யறாங்க. ஏன்னா மோதிரம் மாதிரி வளைஞ்சு 2 பக்கமும் இருக்கனால மோதிர கன்னி அப்படின்ட்டு இதுக்கு பேரு. இந்த குச்சியை தான் அதில் வச்சிருக்காங்க. மற்றபடி இதுக்கு எந்த விதமான மந்திர சக்தியோ இந்த வெப்பத்தை உருவாக்கக்கூடிய சக்தியோ கிடையாது. இது ஒரு சாதாரண ஒரு செடியோட இன்னொரு கொடியை பற்றி படர்ந்து போகிறதுக்கான அந்த கொக்கி உள்ள ஒரு அமைப்பு, அவ்வளவுதான். பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்றதுனால அதை தூக்கி அதில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தண்ணி மாதிரி அதில் ஊத்திட்டு அந்த தகட்டை மூடி ஒருத்தவங்களோட கையில கொடுக்குறாங்க. அந்த ஊத்தப்படுற தண்ணியில தான் விஷயமே இருக்கு. இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். கால்சியம் ஆக்சைடும் CaOவும் தண்ணியும் H2Oவும் ஒன்னா சேரும் போது நடக்கிற ஒரு ரியாக்ஷன் தான் இது. இதை ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகப்படியான ஹீட்டை வெப்பத்தை வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்வு இது. இது எப்படி நடக்குதுன்னா, இந்த H2Oவும் கால்சியம் ஆக்சைடும் ஒன்னா சேரும் போது அதுங்களுக்குள்ள உள்ள அந்த பாண்டு, அதை சுத்திட்டு இருக்கக்கூடிய அதோட அணுக்கள்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டை உருவாக்குது. அப்படி உருவாகும் போது இந்த கால்சியம் ஆக்சைடும் அந்த H2Oவும் ஒன்னா சேர்ந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு ஒன்னா மாறுது. அது இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் உருவாக்குது. அந்த ஸ்ட்ராங்கான பாண்டிங் உருவாகும் போது எக்கச்சக்கமான வெப்பம் வெளியிடப்படுது. ஏற்கனவே அது இருந்த சாதாரண வெப்பநிலையை விட இந்த பாண்டு உருவாகும் போது எக்கச்சக்கமான வெப்பம் புதுசா உருவாகுது இல்லையா.